வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 23வது மேட்சான மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷன் 11லயும் ஒன் பிளேயர் ஃபேண்டசி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ மொத்த பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் ஹெட் டு ஹெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ஸுக்கும் இந்த ஆப்புக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது விஷன் 11 அடிச்சுக்க ஒரு ஆப்பே கிடையாது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபாஸ்ட்டுக்கும் இருக்கும், ஸ்பின்னருக்கும் வந்து இந்த பிட்ச் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வந்து 160ல இருந்து 180 வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம்னு இருக்காங்க. பட் இந்த பிபிஎல் சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் கொஞ்சம் நடந்தது. பிட்ச் ரிப்போர்ட்டுக்கு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் பெர்த்துக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 100+ தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வந்து இப்படி இருக்கிறதுனால எல்லா மேட்சுமே இப்படி இருக்கும்னு ஆகாது. ஸோ மேபி ஒரு நல்ல ஸ்கோர் வரக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க ஃபாஸ்டும் ஸ்பின்னர்ஸும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியாவே மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மேட்ச் பேட்டிங் செகண்ட் டே 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. ஹை ஸ்கோர் லோ ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு டீமோட ஸ்ட்ராங் பொசிஷன் எப்படி இந்த பிபிஎல் சீசன் ஆடி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப திணறாங்க. லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, பேட்டிங்ல வந்து ரொம்ப கம்மியா தான் ஸ்கோர் ஆடினாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நல்லாவே ஸ்கோர் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம். பட் கொஞ்சம் பவுலிங் வந்து அவங்களுக்கு வீக்கா தான் இருக்கு. ஏன்னா பவுலிங் சைடு பாத்தீங்கன்னா ஒரு இந்த மேட்ச்ல பவுலர்ஸ் வந்து மொத்தமே 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இங்க 3 தான் எடுத்திருக்காங்க, இங்க 5 தான் எடுத்திருக்காங்க, இங்க 4 தான் எடுத்திருக்காங்க. ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 6ல. ஆனா பேட்டிங் வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் 4 மேட்சாவே நல்லா வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. மெல்போர்ன் ரெனகட்ஸ் வந்து இல்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அவங்க வின்னிங்கே எடுத்தாங்க பாருங்க. ஆனா ரன் எல்லாமே பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே அடிச்சாங்க. 167, 162, 183, 149, 178 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது ரெனகட்ஸ் வந்து பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா தான் ஆடினாங்க ஸ்டார்ஸை விட. ஆனா விக்கெட் பாருங்க பெருசா ஒண்ணு எடுக்கல. 6, 4, 4, 10, 6 இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாங்க. பவுலிங் வந்து உண்மையில ரெனகட்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது ஒரு 90% பாத்தீங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிளேயிங் 11 வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஸ்குவாட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதே பிளேயிங் 11ல தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்ணக்கூடியது ரோஜர்ஸும் லாரன்ஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரோஜர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20, 25 இந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. பெரிய ஹை ஸ்கோர் வந்து அவர் இன்ன வரைக்குமே ஆடல. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை இந்த பிபிஎல்ல 22 தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. லாரன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, 50 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஒரு பிளேயர். ஆனா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவரால் இந்த கன்சிஸ்டன்சியா கண்டினியூவா ஒரு 50, 40, 30 அந்த மாதிரி அடிச்சு கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவர் வந்து எல்லா மேட்சும் கண்டினியூவா ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப டாப் கிளாஸ் பிளேயர் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆடுவார் அவ்வளவுதான். லாஸ்ட் மேட்ச் வந்து 50 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து வெப்ஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேயர் வந்து இந்த டீம்ல. ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங்கும் இருக்கு. ஒரு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவராலையும் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து பெர்ஃபெக்டா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க முடியாது. ஒரு சில மேட்ச் வந்து ஃபிளாப் ஆகும். பட் அதையும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வர்றாரு. பட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6வது பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு. மேபி வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஓவர் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு ஸ்டோய்னிஸுக்கு ஒழுங்கா பவுலிங் செட் ஆகல, ஓரளவுக்கு செட் ஆகல அப்படின்னாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல அப்படின்னா மெயின் பவுலர்ஸ் வந்து
ஸ்டிகிட்டி, ஜோயல் பாரிஸ், இம்மட் பாசிம்லாம் ஒரு ஓவர் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்சமா 2 ஓவர் தான் அவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஓவர் பவுலிங் பண்ணும் போதே ஒரு விக்கெட்டோ இல்லைன்னா ரொம்ப ஒரு 6 பால் பவுலிங் பண்ணி 3 ரன் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஓவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இல்ல ஓவர்லயே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா ஓவர்ல 16-18 ரன் அடிச்சாலே ஓவரை வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி அப்படிப்பட்ட பவுலர் தான் வெப்ஸ்டர். அடுத்து மேக்ஸ்வெல் வந்து இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், இன்டர்நேஷனல் பிளேயர், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, நல்லாவே ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நமக்கு பாத்தீங்கன்னா 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்ல 28 ரன், அதுக்கு முதல் மேட்ச் 3 விக்கெட் 35 ரன். சோ நல்ல ஒரு பிளேயர் ஆடிட்டு இருக்காரு. அடுத்து ஸ்டோய்னிஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எப்ப வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம், ஆனாலும் அந்த நேமுக்காகவே நீங்க அவர் டீம்ல செட் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 55 ரன் எடுத்திருந்தாரு, நம்மளும் ஒரு டீம்ல வந்து செட் பண்ணி கொடுத்திருந்தோம். அதே மாதிரி 2 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா குறையாம பவுல் பண்ணிடுறாரு. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச்ல தான் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, ஒரு சில மேட்ச்ல எல்லாம் பெருசா விக்கெட் எடுத்து கொடுக்கல. பட் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்திருக்காரு ஸ்டோய்னிஸ். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட்டும் அவர் கொடுக்கலாம், இல்ல இதே மாதிரி வந்து ஒரு 30 ரன் பிளஸ் கான்ட்ரிபியூட்டும் பண்ணலாம். கார்பரேட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. இந்த டீம்ல நல்ல எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜா ஸ்கோர் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. டாப் பிளேயர்ஸ் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத மேட்ச் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல ஃப்ரெஷர் இல்லாத டைம்ல பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா கார்பரேட் வந்து சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங் கிடைக்கல. சாம் ஹார்பர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண பிளேயர், லாரன்ஸ் வந்ததுனால வெளியே எடுத்துட்டாங்க, ரொம்ப லேட் ஆட வைக்கிறாங்க. பெருசா இந்த பிபிஎல் சீசன்ல அவர் ஆடவே இல்லை. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 17 தான். லாஸ்ட் மேட்சும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. இந்த சீசன் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. பட் ஏதாச்சும் ஒரு மேட்ச் இந்த மாதிரி ஸ்டோனிஸ் மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்கலாம். அதனால நீங்க ஒரு 10 டீம் கிராண்ட் லீக் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்மட் பாசிம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரா இருக்காரு அதிகபட்சமா. விக்கெட் டேக்கிங் பவுலரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பாரு. அதாவது ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி கூட எடுக்கலாம். பட் எல்லா மேட்சுமே கண்டினியூவா அவரால் விக்கெட் 1 விக்கெட் 2 அப்படின்னு எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸ்டிகிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த பிபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். விளாண்ட 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா செம்ம அடியா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி சீசன்ல பிரிஸ்பரின் ஹீட்லாம் நல்லாவே பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா தான் இருந்திருக்காரு. மேபி இந்த மேட்ச் வந்து அவர் வந்து கம்பேக் கொடுக்கலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ங்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோயல் பாரிஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். எப்படிதான் ஒரு பால் அடிபட்டாலுமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சும் அவர் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்ல இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கடைசி ஓவர் டெத்ல எல்லாம் பவுலிங் பண்றதுனால அந்த ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கேரண்டியா வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ரொச்சோலி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர். லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. இந்த ஒசமா மிர், ஹாரிஸ் எல்லாம் நேஷனல் டியூட்டி அப்படின்னு வெளியே போனதுனால அவர் வந்தாரு. 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த டீம்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் இருக்கிறாங்க. முதல் ஆள் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல், 2வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ், 3வது வந்து பாத்தீங்கன்னா வெப்ஸ்டர். இந்த 3 பேருமே இல்லாம நீங்க எந்த ஒரு டீமும் கிரியேட் பண்ணாதீங்க மேக்சிமம். ஏன்னா அவங்க அடிச்சாலும் சரி அடிக்காதனாலும் சரி உங்களோட ஃபேண்டசி டீம்ல பிரச்சனையே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ நான் என்ன எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு ஹெட் கான்டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்க இருக்கீங்க, உங்க ஆப்போனன்ட் இருக்கான், இன்னொரு ஆப்போனன்ட் இருக்கான். சோ இது வந்து நீங்க இது ஆப்போனன்ட் 1 ஆப்போனன்ட் 2 அப்படிங்கும்போது நீங்களும் மேக்ஸ்வெல் எடுத்துப்பீங்க. கிளென் மேக்ஸ்வெல், அவனும் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்திருப்பான், அவனும் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்திருப்பான். ஸோ 0 பாயிண்ட் 0 பாயிண்ட் 0 பாயிண்ட் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட்னாலும் 100 பாயிண்ட் எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதனால அவன் மேக்ஸ்வெல் வந்து நீங்க எடுத்து அவர் 0 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது, 100 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது. அப்படி பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன் சொல்றது. ஸோ அதனால இந்த வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் இந்த பிளேயர்ஸ் வந்து பாத்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐபி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் வைஸா கொடுக்கும் போது இந்த மேட்ச்ல கார்பரேட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் டாப் ஆர்டர் சொதப்பி அவருக்கு ஒரு நல்ல பேட்டிங் சான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 14ல இருந்து 15வது ஓவர் உள்ள வந்தாரு அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி இம்மட் பாசிமையும் ஸ்டிகிட்டையும் இந்த மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ 1 2 3 4 5 6 இந்த 6 பேருக்குமே இந்த டீம்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதா இருக்கும். வேணுங்கிறவங்க லாரன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெனகட்ஸ். ஸோ நான் ரெனகட்ஸோட ஸ்குவாட் வந்து நான் இன்னும் பார்க்கல, இன்னும் அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல இன்னும் வரல. ஸோ வந்ததுன்னா எதுவும் சேஞ்ச் இருந்தால் நான் கண்டிப்பா சொல்றேன். அதே மாதிரி ஜாக்லார்க்கு வந்து ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா லாஸ்ட் மேட்சே அவர் இன்ஜுரி ஆனாரு. ஸோ அதனால ஸ்குவாட் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது அப்டேட் வந்தா நான் சொல்லிடுறேன். ஸோ டிகாக் ஜாக்லார், ஸோ ஜாக்லார்க்கு வந்து நம்ம பார்க்கணும்னா, ஸோ டிகாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல அவர் வந்து பெருசா ஆடவே இல்லை. 2 மேட்ச் பாத்தீங்கன்னா டக் அவுட், ஒரு மேட்ச் 23, ஒரு மேட்ச் வந்து 38. ஸோ சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகாக் அப்படிங்கிற பிளேயர் வந்து இன்னும் ஆடி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். மேபி இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டார்ஸோட பவுலிங் வந்து ஒன்றும் கிடையாது, பெருசாலாம் கிடையாது. பெர்த் மாதிரி நம்ம சிட்னி சிக்ஸர்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதனால டிகாக் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும். அடுத்து ஃப்ரெஷர் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே, அதாவது இந்த சீசன்ல கொஞ்சம் நல்ல ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. 48, 55, 70 அப்படின்னு சொல்லி சூப்பரா ஆடி இருக்காரு. பட் எல்லா மேட்சுமே அவர் இந்த மாதிரி கண்டினியூ பண்ண மாட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆவாரு, 2 ரன் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பேரா இருப்பாரு. பட் நல்லா அதிரடி ஆடிட்டு இருக்காரு, யங் டேலண்டட் பேட்ஸ்மேனா ஆடிட்டு இருக்காரு. ஷுவன் மார்ஸ் இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா 59, 54 சொல்லி பயங்கரமான இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு பிளேயரா வந்து நம்ம ஃபேண்டசிக்கு வந்து இருக்கிறாரு. அடுத்து மேபி மேண்டின்சன் இந்த மேட்ச் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஹார்வேக்கு மேல உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் அவருமே பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல் சீசன் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. பட் ஸ்குவாட் பாத்துக்கோங்க, ஸ்குவாட்ல ஒருவேளை மேண்டின்சன் மிஸ் ஆனா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து டெலகிராம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஜோனத்தான் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் தேவை, அதாவது அதே மாதிரிதான் எப்படி கார்ட்விட் வந்து ஸ்டார்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி தான் ஜோனத்தான் வெல்ஸும் கரெக்டான டைம்ல ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. இல்லைன்னா இந்த மாதிரி 6, 8, 8 இந்த மாதிரி கூட ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர் தான். அடுத்து சுதர்லாந்து பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். இந்த டீம்ல கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு. ஏன்னா பேட்டிங் இருக்கு, பவுலிங் இருக்கு. ஒரு 5 மேட்ச்ல 2 மேட்ச் கிட்ட ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. 3 மேட்ச்ல நல்லாவே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அடுத்து பீட்டர் செடில் பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் போலர். ஒரு விக்கெட் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. ரிச்சர்ட்சனுக்கு மேல லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. முஜிப் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து 4 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அதாவது இந்த ரெனகட்ஸுக்கு வந்து அதிகமா விக்கெட் எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 விக்கெட் வந்து சுதர்லாந்து எடுத்து கொடுத்திருக்கிறாரு. முஜிப் பாத்தீங்க அப்படின்னா 6 விக்கெட், ஸோ ஈக்குவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சாம்பா கூட பாத்தீங்கன்னா ஹோம் பிச்சில் ஆடி 4 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. அண்ட் ரோஜர் பாத்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ சாம்பா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். விளாண்ட எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ரோஜர் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. எடுத்த அன்னைக்கு 2, 3 எடுப்பார், இல்லைன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டார். அவர் பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 3 மேட்ச் வந்து விக்கெட்டே எடுக்காம போயிருக்காரு. 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. பட் நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. அதனால நீங்க தைரியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரை வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்லாண்டை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த டீம்ல வந்து ஒரே ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் ஆப்ஷன் சொல்றேன், சுதர்லாண்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க டிகாக்கையுமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஆப்பரண்ட்டுமே டிகாக் அப்படிங்கிற பிராண்ட் நேமுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க டிகாக் அண்ட் சுதர்லாந்து 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஷுவன் மார்ஸுக்கு கொடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து வந்து ரோஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்து சாம்பாக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். முஜிப்புக்கும் கொடுக்கலாம். நீங்க 3, 4, 5, 6, 7 பிளேயர்ஸ் வந்து டோட்டலா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது 5 இம்பார்ட்டன்ட் பிளேயர், 2 மஸ்ட் பிக் பிளேயர்னு பிரிச்சிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இதான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ரெனகட்ஸ்ல இருந்து டிகாக், ஷுவன் மார்ஸ், ஃப்ரெஷர், சுதர்லாந்து, ரோஜர், சாம்பா. டோட்டலா பாத்தீங்கன்னா டாப்ல ஆடக்கூடிய 3 பேட்ஸ்மேன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா 3 பவுலர்ஸ் பிக் பண்ணியிருக்கோம். அதே ஸ்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர் 3 பேட்டிங் தான் எடுத்துக்கோம். டாப்ல ஆடக்கூடிய பிளேயர். பவுலிங் ஜோயல் பாரிஸ், ஸ்டிகிட்டி வந்து என்னோட ட்ரம்ப் பிக்கா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா லாரன்ஸ் பிக் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டிகிட்டி பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜோயல் பாரிஸ்க்கு மேல நீங்க வந்து இம்மட் வாசிம கூட நீங்க வந்து உங்களுடைய டீம்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஜோயல் பாரிஸ் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபான பேர்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மேக்ஸ்வெல், சுதர்லாந்து, வெப்ஸ்டர் இந்த 3 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன்ல இருப்பாங்க. ரிஸ்கான ஆப்ஷன்ல ஸ்டோய்னிஸ், ஸ்டிகிட்டி, டிகாக். ஸோ இந்த 3 பேருமே பயங்கரமான ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாங்க. ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார் பிபிஎல்ல மெல்போர்ன் ரெனகேட்ஸுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.